Hello everyone, welcome back to my channel. In this session, I'm going to teach you nouns in detail. நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் கற்றுக்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. போன வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ தெர் ஆர் டோட்டலி 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுன், ப்ரோனவுன், adjective, verbs, adverb, preposition, conjunction and interjection. இந்த எட்டும் தான் ஒரு காம்பனண்ட்டாக ஒரு சென்டென்ஸ்க்கு இருக்குது. எந்த சென்டென்ஸாக இருந்தாலுமே சரி இந்த 8 இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் டிக்ஷனரியில் எந்த வேர்டாக இருந்தாலுமே இந்த 8க்குள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட் நவுன். நவுன்ஸ் ஆர் நத்திங் பட் நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் ஆர் ஐடியாஸ். இதெல்லாம் பற்றி சொல்லும் போது நவுன். கிளாசிஃபிகேஷன்ஸ் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், collective noun, abstract noun, concrete noun, compound noun, countable noun and uncountable nouns. இதுதான் நவுன்ஸோட கைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் காமன் நவுன். காமன் அப்படின்னாலே பொதுவாக இல்லை இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஸோ அ காமன் நவுன் இஸ் த வேர்ட் யூஸ்ட் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பர்சன், place or thing. They are not capitalized unless they begin a sentence. ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் காமன் நவுன் கேபிட்டலில் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் அது ஸ்மால் லெட்டரை எடுத்துக்கும். ஸ்டூடெண்ட், டீச்சர், சிட்டி, கார், கேர்ள்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காமன் நவுன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சென்டென்ஸில். பேர்ட்ஸ் லிவ் ஆன் ட்ரீஸ். இங்கே பேர்ட்ஸுன்றது காமன் நவுன். நான் பொதுவாக பேர்ட் பற்றி சொல்கிறேன். நான் எந்த ஒரு பேர்டுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. அதே மாதிரி ட்ரீஸுமே காமன் நவுன். ஆனால் பேர்ட்ஸ் பி கேபிட்டல் எதுக்காக வந்திருக்குன்னா அது சென்டென்ஸோட பிகினிங்கில் இருக்குது. அதனால் பேர்ட்ஸை கேப் லெட்டரில் பி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட், பிரியா இஸ் அ டாக்டர். டாக்டர் காமன் நவுன். தேர்ட் எக்ஸாம்பிள், த பேர்ட் இஸ் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ இங்கே பேர்ட், ஸ்கை ரெண்டுமே காமன் நவுன். Next is your proper noun. A proper noun is the name of a person, place or organization in specific. They are always capitalized irrespective of their position in a sentence. So அந்த சென்டென்ஸில் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் சரி, செகண்டில் இருந்தாலும் சரி, இது சென்டரில் இருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ராப்பர் நவுன் எப்பவுமே கேபிட்டல் லெட்டரை எடுத்துக்கும். அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள், சச்சின், சென்னை, ரியோ. ஸோ சச்சின் அண்ட் ரியோ நேம் ஆஃப் அ பர்சன், சென்னை நேம் ஆஃப் அ பிளேஸ். ஸோ கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரோஹன் அண்ட் ஹரின் ஆர் பிரதர்ஸ். இங்கே பிரதர்ஸ்ன்றது காமன் நவுன். ஆனால் ரோஹனும் ஹரினும் ப்ராப்பர் நவுன். தி கேபிட்டல் ஆஃப் நேபாள் இஸ் காட்மண்டு. நேபாள், காட்மண்டு ரெண்டுமே ப்ராப்பர் நவுன். ஹீ ஒர்க்ட் வித் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் 2 years. இங்கே ஒரு ஆர்கனைசேஷனை சொல்கிறேன். ஸோ அதுவுமே கேபிட்டல் லெட்டரில் எடுத்துக்கும். Next, collective noun. Collective nouns are used to name a group or a class of persons, animals or things. It refers to a set or a group followed by of plus plural nouns. So உங்களோட noun plural form எடுத்துக்குது. First example பாருங்க, a flight of birds. A flight of birds சொல்லலாம், a flock of birds னே சொல்லலாம். So birdsன்றது noun, அது pluralல இருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள், அ லைப்ரரி ஆஃப் புக்ஸ். இங்கே இதுவுமே ப்ளூரலில் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ரெஃபர்ஸ் டு ideas, emotions and concepts you cannot smell, touch and see. Example, happiness, fear, freedom. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், we were attracted by the beauty of the mountains. இங்கே பியூட்டி இட்ஸ் அன் எமோஷன். இங்கே ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கவே இருக்காது. செகண்ட், ஆல் யூ நீட் இஸ் லவ். லவ்மே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷன். ஸோ உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் நவுனுன்றது கான்ட்ராஸ்ட் டு யுவர் கான்க்ரீட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டல் எமோஷன் தான் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணவோ இல்லை ஃபிசிக்கல் ஃபீலிங்கோ எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் கான்க்ரீட் நவுன். A concrete noun refers to people or thing that exist physically. So concrete noun physical existence இருந்துட்டே தான் இருக்கும். They can be detected with 5 senses. உங்கள் 5 senses என்ன? Sense of touch, sense of taste, sense of sight, sense of sound and sense of smell.
எக்ஸாம்பிள் பாருங்கள், மியூசிக் ஃப்ளாக்ஸ் சாண்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் பாஸ் த சால்ட். இங்கே சால்ட்ன்றது ஒரு கான்க்ரீட் நவுன். யூ கேன் டேஸ்ட் இட் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் சம் ப்ரெசன்ஸ் இன் இட். நெக்ஸ்ட், after retirement, Mr. Shankar pursued his dream of photographing rainbows. So, Mr. Shankarன்றது ப்ராப்பர் நவுன்லேயும் வரும், கான்க்ரீட் நவுன்லேயும் வரும். ஏன்னா கான்க்ரீட் நவுன் வந்து ரெஃபர்ஸ் டு பீப்புள் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதனால் ஷங்கர்ன்றது கான்க்ரீட் நவுன். அதே மாதிரி ரெயின்போவும் வந்துட்டு கான்க்ரீட் நவுன். செகண்ட், compound noun. A compound noun is a noun that is made with two or more words. Most compound nouns are noun plus noun or adjective plus noun. உங்கள் காம்பவுண்ட் வந்து எதுவாகனா இருக்கலாம். ப்ரப்போசிஷன் ப்ளஸ் நவுனாகவும் இருக்கலாம், adverb ப்ளஸ் நவுனாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஃபுல் மூன், பிளாக் போர்ட், சன் அண்ட் லா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, பிளாக் போர்டுக்கு இல்லை, அண்ட் சன் அண்ட் லாக்கு ஹைஃபண்ட் வேர்டாக இருக்குது. உங்கள் காம்பவுண்ட் வேர்ட் இந்த 3 விதத்தில் எப்படி வேணால் எழுதலாம். எக்ஸாம்பிள், for 6-pack abs just say no to fatty acids. ஸோ இங்கே 6-packன்றது என்னோட காம்பவுண்ட் வேர்ட். செகண்ட் எக்ஸாம்பிள், ஐம் allergic to seafoods. ஸோ சீஃபுட்டிங்கிறது காம்பவுண்ட் வேர்டு. இங்கே நான் வந்து ஸ்பேஸே கொடுக்கல. ஸோ காம்பவுண்ட் வேர்ட் 3 விஷயம் எடுத்துக்கும். ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும், இல்லை ஹைஃபண்ட் வேர்டாகவும் இருக்கும். இதுதான் உங்களோட காம்பவுண்ட் வேர்டு. நெக்ஸ்ட் இஸ் கவுண்டபிள் நவுன். தே ஹாவ் அ சிங்குலர் ஆர் அ ப்ளூரல் ஃபார்ம் அண்ட் கேன் பி யூஸ்ட் வித் அ நம்பர் ஆர் a or an before it. They can also be called as count nouns. ஸோ கைவிட்டு எண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்களோட காம்பவுண்ட் நவுன்ஸ். எக்ஸாம்பிள், கார், கப், ஹவுஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேர்ஸ் அ பைக் இன் தட் கராஜ். ஸோ அ பைக்குன்னு நான் ஸ்பெசிஃபைட்டாக ஒன்று தான் இருக்குது அந்த கராஜில். ஸோ அதனால என்னோட நவுன் வந்து சிங்குலரில் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள், தேர் ஆர் 6 பைக்ஸ் இன் தட் கராஜ். ஸோ நான் 6ன்னு கவுண்ட் கொடுத்துட்டேன். அப்போ நவுன்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம் எடுத்துக்கும், பைக்ஸ்ன்னு இருக்குது. இதுதான் கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். தே ஆஃபன் ரெஃபர் டு சப்ஸ்டன்சஸ், liquids and abstract ideas. Cannot be counted. They are also called as mass numbers. So கைவிட்டு எண்ணக்கூடாத விஷயங்கள் தான் வந்துட்டு uncountable nouns. Example, milk, gold, air, smoke. First example பாருங்க. Many Asians eat rice. ஸோ அங்கே ரைஸுன்றது அந்த பவுலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்கே ரைஸுன்னு நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட், டு யூ ஹாவ் எனி ஒர்க் போஸ்ட் லஞ்ச். இங்கே ஒர்க்குமே வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.